பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம லக்கண பலன்களை பார்த்துட்டு இருக்கோங்க. லக்கணம் அப்படிங்கிறது ஏன் இந்த லக்கண பலன்களை பார்க்குறோம், ராசி பலன்கள் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ராசி பலன்கள்ங்கிறது நீங்கள் எந்த சேனலில் திருப்பினாலும் யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் ராசி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் லக்கணம்ங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்க போகுது, இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிற நிதர்சனமான பலன்களை நமக்கு லக்கணம் மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலை போன்றது. நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எதை நோக்கி நமக்கு செயல்படும் அப்படின்னா அந்த லக்கணத்தை நோக்கி தான் நகரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம லக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக ராசி பலன்கள் பார்க்கும்போது ஒரு காலகட்டங்களுக்கு மேலே இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை மட்டும்தான் வச்சு ராசி பலனாக நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் நம்மளுடைய பிறப்பு லக்கணத்திலிருந்து நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் எண்டு வரையும் அந்த 12 கட்டங்களும் லக்னங்களாக மாறி வரும். இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் பிறந்தது மட்டும்தான் கும்ப லக்னம். அதிகபட்சம் ஒரு 10 வயசு வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் 20 வயசில் மீன லக்னம், 30 வயசில் மேசம், 40 வயசில் ரிஷபம், 50 வயசில் மிதுனம்னு இப்படி ரொட்டேட் ஆகிட்டே உங்களுடைய ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்போல்லாம் எவ்வளோ இருந்தது தெரியுமா? 120 வருடங்கள். அந்த 120 வருடங்களை தான் விம்சோத்திரி தசா வருடங்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ யார் 120 வருடங்கள் இருக்காங்க? அதிகபட்சம் 40 தாண்டினாவே அப்பாடா அப்படின்னு இருக்கும். 60 கடந்துட்டாங்கன்னா சூப்பர் அப்படின்னு இருக்கும். 80 வயசுல ஒருத்தரை பார்க்கறதுனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய ஆயுள்ங்கிறது 60 வயசை கடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த லக்னத்தை வச்சு நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கும் போது நம்ம எந்தெந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை பண்ணுனா நமக்கு நல்லா இருக்கும், இதை பண்ணுனா நம்ம லாக் ஆகிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நேற்று ஒரு ஜாதகம் 74 வயசில் ஒரு ஐயா ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எனக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஹெல்த்தை பற்றி தான் கேட்குறாரு. அவருக்கு ஹெல்த் அடிக்கடி பிரச்சனைக்குரியதாக மாறுது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்து ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த லக்னம் மாறுது, அது இன்னுமே அவருக்கு ஹெல்த் இஷ்யூவை அதிகப்படுத்தக்கூடியதாகவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போது அவருக்கு போய் நம்ம அவருடைய ஜாதகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் ஒரு நம்பிக்கை, பொய்யான நம்பிக்கை அவருக்கு கொடுக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த லக்கண பலன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லக்கணத்தை பார்த்து தான் நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கடக லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடக லக்னத்துக்கு உள்ள பலன்கள் நம்ம பார்க்குறோம். இந்த கடகம் அப்படின்னாவே நம்ம முன்னோர்கள் எந்த நிகழ்வுகளையும் அதுக்கு பொருந்தாததை கொடுக்கறதே கிடையாது. அந்த லக்னத்தினுடைய சிம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா நண்டு, அதை கேன்சர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையிலேயே இந்த கடகத்திற்கு அந்த கேன்சர்னு பேர் வச்சது பொருந்தும், மன நிச்சயமாக பொருந்துங்க. ஏன்னா பலகால் ஜீவராசின்னு சொல்லுவோம். நண்டுக்கு நிறைய கால்கள் இருக்கும். அது எந்த பக்கம் போகுதுன்னு அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க லைஃப்பை எப்படி நம்ம கொண்டு போகிறதுங்கிறது சில நேரத்தில் புரியாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கடகத்துக்கு உருவாக்கணும். உங்களுடைய அட்சய லக்னம் கடகமாக இருக்கா? எப்படி செக் பண்ணிக்கிறது? ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் போடுங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு இப்போ தற்சமயம் உள்ள லக்னம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் உங்களது கடகம் ஏஎல்பின்னு காமிச்சதுன்னா இந்த பலன் 100க்கு 100 உங்களுக்கு பொருந்துங்க. அப்போது இந்த 10 வருடமும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பயத்தோடையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயம், ஒரு பதட்டம். சந்திரனாவே ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம நிலாவை பார்க்குறோம். இதை சயின்ஸ் படி பார்க்கும்போது அது ஒரு கோள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆன்மீகமாக பார்க்கும்போது, மெய்ஞானத்தோடு அதை தொடர்புபடுத்தும் போது அதில் ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதில் ஒரு புகைப்படிந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுடைய அந்த கடகலக்கணக்காரங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இல்லாத கவலையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு நம்மளால் மட்டும்தான் இது முடியும், நம்ம இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடையே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு தியாக மனப்பான்மைங்கிறது இந்த கடகத்துக்கு அதிகமாக உண்டு. சகிப்புத்தன்மையும் அதிகமாக உண்டு. இந்த நண்டனுடைய குணம் இந்த கடகத்திற்கு உண்டு. இந்த நண்டு என்ன பண்ணும், பிள்ளைகளுக்காக ஒரு சினை நண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண் நண்டை எடுத்துக்கோங்க, ஆண் நண்டை நான் சொல்ல கிடையாது, பெண் நண்டை எடுத்துக்கோங்க. இந்த பெண் நண்டு தன்னுடைய உடலையும் அந்த சதையுமே அந்த குட்டிகளுக்கு கொடுத்து வளர்க்கும். அந்த பெண் நண்டுகள் உருவாகும் போது தாய் நண்டு இறந்துரும்.
ஏன்னா அதனுடைய நிகழ்வு என்ன, தன்னை பத்தி எதுவுமே யோசிக்காது. குழந்தைகள்னு பிறந்துட்டாங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காகன்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நிலைங்கிறது இந்த கடகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, எதையுமே தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்காது. அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. சரி, அதுலேயுமே இவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தவங்க வந்து பயப்படக்கூடிய செயல்களை இவங்க அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த செயலினுடைய தன்மை அந்த 15 நாள் தான் அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. 15 நாள் ரொம்ப டல்லாக ரொம்ப சோர்வாகிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா சந்திரனுடைய நிலை எப்படி 15 நாள் வளரும், 15 நாள் தேயும் இல்லையா, அதனுடைய தன்மை அந்த கடகத்தில் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. ஏன்னா பேச்சுக்கு அதிபதி சூரியன், அதனால அடுத்தவங்க வந்து கட்டுப்படணும், இவங்க பேச்சுக்கு அடுத்தவங்க கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. குடும்பம் இவங்களுக்கு வலிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். படிப்பு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. அதே போல் கம்யூனிகேஷன் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைன் வர்த்தகம் ஏதாவது இந்த கடக லக்னம் போகும்போது செய்கிறீங்கன்னா இப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு பயன்படாது. அதனால நிறைய நஷ்டங்களையும் விரயத்தையும் தான் நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, போட்டித் தேர்வுகள் நான் ஏதாவது எழுதலாமா அப்படின்னா, வெளியூர் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் தாராளமாக எழுதுங்க, உள்ளூருக்குள்ளே எழுதாதீங்க. இப்போ நான் வெளியில் போய் தங்கி படித்து போட்டித் தேர்வுகள் நான் எழுதுகிறேன் அப்படின்னா பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே உங்களால் படிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்காது, அது நிறைய பிரச்சனைகளையும் உங்களுக்கு உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இடம் வீடு சொத்து சம்பந்தமான நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பேரில் சொத்து இருக்குன்னா கண்டிப்பாக அது லாபத்தை மட்டும்தான் தரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வண்டியாக இருக்கும், வாகனமாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், வீடு சொத்து சுகமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதே முடிச்சுக்கணும். ஆக வாங்கிட்டேன்ப்பா, நல்ல வேலை போகும், ஆனால் விற்க விட மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதையே இப்போ விற்கிற, என்ன காரணத்துக்காக விற்கிற, எனக்கு விற்றா எனக்கு இவ்வளோ கொடு, அதுலேயே நமக்கு விற்கிற ஆசையை போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும், அதை பார்த்துக்கணும். அம்மாவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய. கடகலக்கணம் போகும்போது அம்மா வந்து நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அம்மா நல்ல ஒரு தன்மைகள், அம்மாவுடைய சொத்துக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நல்லாவே இருக்குது. நீங்கள் எப்போதுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலையை தொடங்குவதற்கு முன்னாடி குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த செயலை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் அப்படிங்கிறது, நீங்கள் அதிகமாக கடன் வந்து தொழிலுக்கான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சுக்கிறதுக்காக கடன் வாங்கிடாதீங்க. இந்த கடன் பாக்கியமான கடனாக தான் இருக்குது. ஒரு சொத்து சேர்க்கறதுக்காக ஒரு கடனை வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் வந்து மனசுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்காது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கடக லக்னத்தில் ஒரு வருஷமாவது கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் அப்பா கூட எந்த ஒரு கருத்து மோதல்களும் வேண்டாம். அவர் ஏதாவது சொல்கிறாருன்னா மனசுக்கு சங்கடமாக எதுவும் பேசிடாதீங்க. அவரே சண்டை போட்டு அவரே சமாதானமாக்குவார். நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வார்த்தைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டே அந்த சண்டை ரொம்ப பெருசாக மாறிடும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது குறிப்பாக ஆண்களுக்கு தான் சொல்கிறோம். ஏன்னா பெண்கள் வந்து பெரும்பாலும் அப்பா கூட சண்டை போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் ஆண்கள் வந்து கண்டிப்பாக சண்டை போடுவீங்க. அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. அது சண்டை போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும், அப்பா கூட சண்டை போட்டாவே உங்களுக்கு கடன் அதிகமாகும், ஆரோக்கியம் பிரச்சனையாகும், மனம் பாதிக்கப்படும், இதெல்லாமே இருக்குது. அதனால் கவனிச்சுக்கோங்க. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படிங்க இருக்க போகுது? கடக லக்னத்தில் யார் வந்தாலும் வாழ்க்கை துணை விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். டீனேஜ் வயசில் ஒரு சிலருக்கு கடகலக்கணம், ஒரு 17 வயசுலலாம் கடகலக்கணம் ஆரம்பிச்சிட்டுச்சுன்னா அந்த குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. இல்லாட்டினா ஏமாந்து போயிடுவாங்க. ஏன்னா காமம் இச்சை ரெண்டுமே அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது எதனால் ஏற்படுது, ஏன் அந்த உணர்வுகளுக்கு அதை பிரித்து பார்க்க தெரியாது. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாது. அதில் அவங்க ஏமாந்துடுவாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சி பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால், என் பொண்ணு ஃபாரினுக்கு அவனுடைய லவ்வரை பார்க்க போகிறா, என்னால் என்னைய விடலை அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்கிறா, என்னங்க பண்ணுறது, எனக்கு இன்னும் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் இதே கல்யாணம் ஆகிட்டா கணவனோட தயவு செஞ்சு பேசாதீங்க. பேசினாலே பிரச்சனை. இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. ஆண்களாக இருந்தால் மனைவி கிட்ட ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதீங்க.
உங்களால் முடிஞ்சதுன்னா சரின்னு சொல்லுங்கள், முடியலைன்னா சாரின்னு சொல்லிடுங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகள் இல்லாமல் கடை தேர்வதற்கான ஒரு சிறந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் உங்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம்ங்கிறது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சரியாக எதையுமே செய்யாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வருது. அதனால் உங்களுக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழிலை செய்யணும்னு நினைக்காம உங்களுக்கு என்ன அமையுதோ, எது நல்லா போகுதோ அதை பண்ணுங்க. பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி காலத்தை நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். வேலைக்கு போகணும்னு எனக்கு ஆசை இல்லைங்க, சொந்தமாக தொழில் செய்யணும் தான் ஆசை இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் சொந்தமாக உங்களால் தொழில் செய்ய முடியும். இல்லைன்னா உங்களால் நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி தொழில் செய்ய முடியாது. வேலைக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. லாபம் உங்களுக்கு முன்னாடியே இருக்குது. இடம் வீடு சொத்துனால லாபம் இருக்குது. மூத்த சகோதரர்களால் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சொத்து வாங்கும்போது நிறைய பேர் ஒரு விஷயம், அந்த கடகலக்கணத்துக்கு மட்டும் குறிப்பாக அது சொல்லணும். எங்கள் கூட பிறந்தவங்களுக்காக, என் அக்காவுக்காக, என் அம்மாவுக்காக நான் வந்து வெளியில் சம்பாரித்து அவங்களுக்கு அனுப்புகிறேன், அவங்க பேரில் ஒரு செயலை பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் அது பிரச்சனையாக மாறிடும். அதனால் அந்த மாதிரி நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் சொத்து வாங்கணுன்னா உங்கள் பேரில் வாங்குங்க. உங்கள் அம்மா பேரில் கூட வாங்காதீங்க. அதுலேயும் அம்மா பேரில் உள்ளது எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து நின்றுவாங்க. அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்து வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. வாய்ப்புகள் வரும், அதை உருவாக்கிக்கோங்க. மறுபடியும் நான் வெளிநாடு போகணுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக கடகத்தை பொறுத்தளவில் உங்கள் மனசை உங்கள் கண்ட்ரோலுகளை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸாகவே இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா முத்துமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள், பழனிமலை முருகனை வழிபாடு பண்ணுங்கள். தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.